இன்னைக்கு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுல் காந்தியினுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி நேத்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. அதை கூட திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எப்படி திசை திருப்புறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியின் நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் மீது அதிருப்தி, அதனால் அவர் தாவேகாவில் சேரப்போகிறார், தாவேகாவில் சேர்ந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறாருங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தாவேகா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நேற்று நடந்தது. புரியுதா இல்லையா? என்னன்னா, வழக்கமாக ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கேட்கிற நம்பர்ஸ் வந்து என்னைக்குமே கிடைக்காது. அவங்க 50 கேட்டா இவங்க 10 தருவேம்பாங்க. அதே மாதிரி அவர்கள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதை தராம அந்த காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை ஒதுக்குவாங்க திமுகவில். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நாட் ஓன்லி காங்கிரஸ், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு விஷயத்தை வந்து திமுக தொடர்ந்து பண்ணும். அந்த நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேற வழி இருக்காது. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம அதிமுகவுக்கும் போக முடியாது. அதெல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாஜக உட்கார்ந்துருக்கு, எப்படி போக முடியும்? அப்படி கொடுக்கறத குடுசாமி அப்படின்னு வாங்கிட்டு போற சூழல் தான் இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 28% வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி இன்னைக்கு ரிப்போர்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கும் கணிசமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும் போது இந்த கட்சிகளோட இன்னொரு சாய்ஸா தாவேக்கா இருக்கு.